ஓகே. நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க கீழ இருக்க அந்த சோர்ஸ் மானிட்டர் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு இம்போர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணி நீங்க உங்களோட ஃபைல்ஸ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோ அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது மாதிரி எது வேணாலும் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு தேவையான ஃபுட்டேஜ்லாம் நம்ம இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணாலும் நமக்கு இங்க எல்லாமே காமிச்சிடும். ஓகே. நம்ம ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம், இதோட ப்ரிவ்யூ நம்ம பார்க்கணும்னா, ஜஸ்ட் நீங்க அத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சோர்ஸ் மானிட்டர்ல வந்து அது வந்து உங்களுக்கு ப்ளேபேக் பண்ணி காட்டும். தென் ப்ரோகிராம் மானிட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. இது என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து பழையபடி போயிடலாம். போயிட்டு நம்மளோட ஃபைல்ஸ்லாம் இதுதான் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம வீடியோ எடிட்டிங்க்குள்ள நம்ம போயிட்டோம். ஸோ நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்ல. ஸோ வந்து 4 to 5 ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா, ஈஸியா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க வந்து 20 to 30 ஃபைல்ஸ் வந்து ஒண்ணா எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் ஃபைல்ஸ. அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதிலேயே வந்து நியூ ஐட்டம் குடுத்து நியூ பின்னுன்னு இருக்கும். இது வந்து தனித்தனி ஃபோல்டர்ஸா நம்ம இதுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஃபோல்டர் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பின் கிரியேட் ஆயிடும். பின்னுனா வேற ஒண்ணும் இல்ல ஃபோல்டர்ஸ் தான். ஸோ இதெல்லாமே இந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ நம்ம சொல்லப் போறதுனால, அத நம்ம தனியா வச்சிருக்கோம். ஸோ அத எடுத்து நம்ம இதுக்குள்ள போடுறோம். அந்த பின்னுக்குள்ள போட்டுட்டு, தென் அத ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம ரினேம் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான பேர்ல என்னவோ அத நம்ம ரினேம் பண்ணிக்கலாம். ஜஸ்டிஸ் கிரீன் ஸ்க்ரீன் குடுக்குறேன் நானு. கிரீன் ஸ்க்ரீன் திங்ஸ்லாம் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாரி ரைட் கிளிக் பண்ணி நியூ பின் குடுத்து, நம்ம புதுசா நம்ம ஃபுட்டேஜ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம குடுக்குறோம். இந்த மாரி நம்ம வந்து ஃபைல்ஸ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஃபைண்ட் பண்றதுக்கு எடிட் பண்ணையில. ஸோ நமக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் எது எதோ அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணிட்டு, அந்த பின்னுக்குள்ள நம்ம தள்ளிடுறோம். அதே மாரி எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோஸ் தனியா இருக்கு. இந்த மாரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கையில நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஃபைண்ட் பண்ண. ஓகே. இப்போ வந்து நம்ம சோர்ஸ் மானிட்டர்ல நம்ம ப்ரிவ்யூ பார்த்தாச்சு. ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு மட்டும் தான் சோர்ஸ் மானிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோஸ வந்து நம்ம எடிட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீக்வென்ஸ கிரியேட் பண்ணணும்.